கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில நாட்கள் கழித்து மீண்டுமாய் ஒரு புதிய பதிவை நாம் இந்த நாளிலே தேவனுடைய ஆலோசனையை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கேட்டு விசுவாசத்தில் பலப்படுங்கள். கடந்த முறையில் எகிப்து என்ற தலைப்பில் வேத பாடம் எடுத்தேன். அதனுடைய ஒரு பாகத்தை விட்டுவிட்டேன். அதை குறித்து இந்த நாளிலே தொடர்ச்சியை நான் தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது தேவனுடைய கரத்தில் புறஜாதியார்கள், அவங்களை எதுக்காக தேவன் எந்த விதத்தில் தேவனுடைய நாமத்துக்காக மகிமைப்படுத்துகிறார், அல்லது தேவனுடைய ஜனங்களை அவர்களை கொண்டு எவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் என்பது குறித்து சில பதிவுகளை நாம் பார்ப்போம். பின்பு இந்த பலிபீடத்தினுடைய பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது தேவனுடைய கரத்தில் புறஜாதியார்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். எகிப்துக்கு இந்த யோசேப்பு முதல் போய் அடிமையாகிறாரு. பின்பு அவருடைய அழைப்பின் பேரில் யாக்கோப்பு அவருடைய சந்ததி சுமார் ஒரு 70 பேர் அங்கே போய் அந்த எகிப்தில் சேர்ந்துடுறாங்க. நாள்பட காலத்தில் தான் யோசேப்பு அறியாத ஒரு ராஜா அவங்கள மிகுந்த உபத்திரம் கொடுக்கிறார். கர்த்தர் அந்த பெருமூச்சை கேட்டு, இஸ்ரவேல் ஜனனுடைய பெருமூச்சை கேட்டு ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பை மோசே கொண்டு கொடுக்கிறார். இதுதான் வேத சரித்திரம். இது மூலமாக 2 கருத்து இருக்குது. ஒன்று, எகிப்து உடைய வாழ்க்கை நாம் அவங்களுக்கு அடிமைப்பட்டு போகிற ஒரு அடிமையினுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தம் நாம் பிசாசுக்கோ பாவத்துக்கோ அடிமைப்பட்டு போன ஒரு வாழ்க்கை என்று ஒப்பிட்டு பேசலாம். அதே இடத்துல இருந்து ஒரு பொக்கிஷமாய் நம்ம எடுத்து பிரசங்கம் பண்ணணும் என்று கேட்டால், எகிப்தை தேவன் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்து உள்ளார். நம்முடைய பாவங்கள் மனிதனுடைய சமுதாய வாழ்க்கையிலே ஒரு அன்புக்குரியவளாக மாறும்படி, தன்னை போல பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை இந்த எகிப்தை வச்சு தேவன் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரி, நமக்கு நாமே ஒரு நிருபமாக இருக்கிறோம். ஆகவே அந்த முன்மாதிரியான இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு எப்படியோ அதே போலத்தான் சில நல்ல கருத்துக்களை வைத்து இந்த எகிப்தை வைத்து நமக்கு ஒரு பாடத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அதை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். உதாரணமாக யாத்திராகமம் 22:21 நம்ம வாசித்தால், அந்நியரே ஒடுக்காயாக. ஏன்னா அந்த நாட்டில் நாம் ஒரு பரதேசியாக இருந்தோம், திக்கற்றவளாக இருந்தோம், அனாதிகளாக இருந்தோம். நம்மை அடித்தாலும் நம்ம குறித்து யாரும் சப்போர்ட் பண்ணி பேசுவதற்கு இல்லை. என் நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் அடிக்கும் பொழுது யாரோ அப்பா அம்மா அண்ணன் தம்பி குடும்பத்தையே கூப்பிட்றாரு, யாரும் உதவி செய்யலை. ஆனால் இவர் உணத்தில் அடிக்கும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டாங்க, அப்போது இவர் விடலை. ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு, யார் இருந்தால் என்ன எல்லார்கிட்டையும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிச்சிட்டு வந்துட்ட பின்னால் இவரு அடி வாங்கும்போது தான் ஒவ்வொன்றாய் யோசிக்கிறாரு, நமக்கென்று யாருமே இல்லை. அதுதான் நாம் பரதேசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல லெசனை கொடுக்குறாருன்னா என்ன லெசன் தெரியுமா? அந்நியரை மட்டும் நாம் ஒடுக்கக்கூடாது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வாசித்தால், சில சமயத்தில் அந்நியரை உபசரிக்கும் போது கூட தேவதூதர்களை விசாரித்து கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் அன்புக்குரியவர்களாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட
தம் மண்டை வந்தவங்களை யாருமே புறம்ப தள்ளவில்லை. யார் யார் அரவணைத்து ஆதரிக்கணுமோ அத்தனை பேருமே அவர் ஆதரித்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டுமென்றால் அந்நியரை ஒடுக்காயாக. அப்போது அவங்கள நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு உபசரிப்பு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு வேண்டிய உபகாரத்தை நம்ம கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தான் நம்ம கொடுக்கணுமே தவிர்த்து எந்த விதத்துலேயும் ஒரு தீமை என்பதை நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடாது. அதனால தான் தேவன் நீ அந்நியரை நேசி, அங்கே நீ பரதேசியாக இருந்தாய் என்று சொல்லி கொடுக்கிறார். அதே சமயத்தில் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 7 வாசித்தா, நீ எகிப்தை அருவருக்காத. ஏன் என்று கேட்டால், நீ எகிப்திலே நீ எப்படி இருந்த? ஒரு பரதேசியாக தான் இருந்த. நீயும் ஒரு அந்நியரை தான் இருந்த. அப்போது ஒருத்தரை பார்த்து நம்ம அருவருப்பான்னு நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நம்ம இந்தியாவில் ஜாதி வெறி அதிகம். ஏன்னா அவங்க மற்றவங்களை பார்த்தா ஒரு அருவருப்பாக நினைப்பாங்க. ஆனால் அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைக்காத. அருவருப்புன்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தேவன் அருவருப்பு 7 காரியங்கள் 6 காரியம் என்றார் ஆண்டவர். அந்த மாதிரி பாவ செயலைத்தான் நாம் அருவருத்து புறம்ப தள்ளணும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்து கொள்ளுன்றார். மன்னிக்கணும். அது மட்டுமல்ல, நம்முடைய தூசி உதிரிவிட்டு எழுந்துருன்றார். ஆகவே ஒருத்தங்களை நாம் மற்றவங்களை அற்பமாக, ஒரு கேவலமாக என்ற ஒரு அசட்டையாக்க, அவங்கெல்லாம் அப்படி தான் நினைக்கவே கூடாதுன்றார். நம்மளோட சிந்தனையில் அப்படிப்பட்ட பாவங்களில் இருக்கக்கூடாது. ஊழியத்தில் பார்த்தா காணிக்கை கொடுக்குறவங்களை ஒரு மாதிரி, காணிக்கை இல்லாதவங்களை ஒரு மாதிரி நடத்தக்கூடிய ஊழியக்காரங்க கூட ரொம்ப பேர் இருக்கிறான்னு கேள்விப்பட்டோம். உண்மை பெய்ய தெரியாது. சில பேருக்கு நல்ல தசமபாகம் காணி கொடுக்குறவங்கள உயர்ந்த இடத்துல வைப்பாங்க, ஒன்றும் இல்லாதவங்கள ஒரு இடத்துல வைப்பாங்க. ஒரு வேறுபாடு. ஆனால் இங்கே என்னென்னா, அருவருக்காத. நம்முடைய ஊழியத்தில் யாருமே அருவருக்க கூடாது. நம்முடைய ஜீவியம் அதுதான் நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் நம்ம உபாகமம் 10:19 வாசித்தா, நீ எகிப்தில் அந்நியன், ஆகவே நீ எப்படி இருக்கணும்? அந்நியனை சிநேகிக்கணும். நம்முடைய நண்பர்களே அந்நியர் தான். அதாவது ஒரு தமிழ் அகராதி கிராமரில் பார்த்தா, நேசிக்கிற நேசி, உன் சத்துருவை நேசின்றார். அதுபோல் நாம் பிறரை நேசிக்க கற்றுக் கொடுக்குறார் தேவன். அதுதான் நமக்கு சொல்கிறார். புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டாக இருக்கட்டும், தன்னை போல பிறரை நேசி. பழைய ஏற்பாட்டை விவரித்து சொல்லுது, புதிய ஏற்பாடு ஒரே வார்த்தை, உன்னை போல பிறரை நேசிப்பான்றார். ஆகவே தேவன் அவர்களை நேசிக்கும்படி, அந்நியர்களை அரவணைக்கும்படி, ஆதரிக்கும்படி, பராமரிக்கும்படி, பாதுகாத்து கொள்ளும்படி நாம் இருக்க வேண்டும். அதுதான் இந்த எகிப்து குறித்து நமக்கு ஒரு பாடமாக. அருவருக்காத, அவங்கள ஸ்நேகம் பண்ணு. அவங்க தேசத்துலேயும் அந்நியராக இருந்த, பரதேசியாக இருந்த, உனக்கு நீ திக்கற்றவனாக இருந்த. ஆகவே அந்த எகிப்து நீ ரொம்ப நேசிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆழமாக அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 12 வாசித்தால், எகிப்திலிருந்து உன்னை விடுவித்த கர்த்தரே நான் தான். ஓங்கிய புயத்தினாலும், ஓங்கிய பலத்த கரத்தினாலும், ஓங்கிய புயத்தினாலும் நான் உன்னை மீட்டு கொண்டு வந்தேன்றார். நமக்காக அவங்களுடைய தலைச்சன் பிள்ளைகளை சங்கரித்தார். பலவிதமான வாதையில் கொடுத்து அழித்தார். உபத்திரமில் கொடுத்தார் நம்மை விடுவிக்கும்படி. ஆனால் என்ன சொல்கிற, அவங்கள நீ நேசின்றார். அவங்கள நீ அற்பமாக நினைக்காத, அவங்கள அருவருக்காத. ஏன்னா அவங்க தேசத்தில் தான்
ஒரு பரதேசியாக திக்கற்ற ஒரு அனாதையாய் சும்மா 430 வருஷம் நீ அங்கே வாழ்ந்துருக்கிற. அதனால் நீ அப்படி நினைக்காத, நன்மைகளையாய் நினைத்து கொள்ளுன்றார். அப்படி சொல்லப்பட்ட அந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு கேட்டால், 15 உபாகம் 15:12 வாசித்தால், எகிப்தில் உன்னை விடுவித்த கர்த்தர் அவரை நினைவு கூறுன்றார். அந்த நினைவு கூறுன்னு அவர் தான் விடுவித்தார். நாம் அவங்களுக்கு அடிமையாக இருந்தோம், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தார். ஆனால் அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில், நான் உங்களுக்காக சிலுவையை சுமந்து பாடுபட்டு மரித்தேன். யோவான் 6:48 வாசித்தால், என்ன நீங்கள் மரணத்தில் நினைவு கூறுங்கள். அதாவது அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அப்பத்தையும் ரசத்தையும் அதை என்னை நினைத்து உங்களுக்காக பாடுபட்டு மரித்தேன் என்ற உணர்வோடு அது பானம் பண்ணுங்க, புசிங்க, நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொன்னார். இந்த உபதேசத்தை கேட்டவங்க அநேகர் இடருண்டு போனாங்க, அநேகர். ஆனால் சீஷர்கள் இடருண்டு போகலை. நீங்களும் போகிறதுக்கு மனதாக இருக்கிறீங்களா என்று கேட்கும்போது, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உம்மிடத்தில் இருக்குது ஐயா, நாங்கள் எங்கே போவோம், உண்மைதான் செய்விப்பேன்னு சொல்லும்போது எல்லாருமே ஆமாஞ்சாமி போட்டாங்க. ஏன்னா தேவன் நம்மை நித்திய ஜீவனில் நடத்தும் போது, நித்திய ஜீவனை கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாக இருக்க தன்னை போல பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு அன்பை இந்த எகிப்தை வச்சு ஒரு பாடமாக கற்றுக் கொடுக்குறார். அவங்கள அருவருக்காத, அவங்கள அற்பமாக நினைக்காத, அவங்கள ஒரு அந்நியனும் போல நினைக்காத, ஸ்நேகம் பண்ணு, அன்பை காட்டு, அரவணி. அப்போ தான் தீமை செய்தவனுக்கு நன்மையினால் தீமையை வெல்லுன்ற ஒரு உபதேசத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அது மட்டுமில்லை, அவர் நமக்கு ஒரு ஆராதனையாக, அப்போது பஸ்கா பலியை வச்சு தான் தேவன் அந்த ஆராதனை பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவருடைய சிலுவை பாடும் மரணங்களை நினைத்து அவருக்கு முன்னால் முழங்கால் யாவும் முழங்கிட கடவது. தேவன் எல்லா நாமத்துக்கு மேலாக அவரை உயர்த்திட்டார். அவரே கர்த்தர் நாவுகள் அறிக்கை செய்ய வேண்டும், அவரையே தொழுது கொள்ள வேண்டும் என்பது பிலிப்பியர் புதிய ஏற்பாட்டில் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேருந்து 11 வசனத்தை வரைக்கும் வாசித்தார். அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எகிப்திலிருந்து தேவன் நம்மை கொண்டு வந்த விதத்தை, அந்த பஸ்கானுடைய ஆட்டுடைய பலியை நினைத்து என்ன ஆராதனை பண்ணுங்கன்னு கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இங்கே இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் பாடும் மரத்தை வைத்து, அந்த உயிர்த்ததில் வைத்து, நீங்கள் என்ன ஆராதனை பண்ண இதை நினைவு கூறுன்றார் ஆண்டவர். இதுதான் அவங்களுக்கு நமக்கு அந்த ஆராதனையில் ஜீவன் இல்லாத போய்விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஆராதனையிலையோ நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டாகுது. அவருடைய பந்தியில் பங்கேற்கும்போது கர்த்தருடைய பலத்தினால நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகுதுன்னு யோவான் 6ஆம் அதிகாரம் 48 ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறார். அது மட்டுமல்ல, யோவான் 16:13 வாசித்தால் பரிசுத்த ஆவியானவர் கேட்ட யாவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாராம், நினைப்பூட்டுகிறார். பழைய ஏற்பாட்டில் நீ எப்படி ஆராதனை பண்ண, புதிய ஏற்பாட்டினுடைய ஆராதனையே வேறு. ஆனால் ரெண்டும் நினைவு கூறுவது தான். பழைய ஏற்பாட்டில் அந்த எகிப்திலேருந்து எப்படி ஆண்டவரை விடுவித்து கொண்டு வந்ததை நினைவு கூர்ந்து ஆராதனை செய்தாங்க. ஆனால் இங்கே இயேசு நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த அன்பை நினைத்து தேவன் நமக்கு என்ன செய்தார், நம்மை ஆராதிக்கும்படி செய்தார். நம்மை அவருடைய சமூகத்தில் நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு வழிமுறையை நமக்கு கொடுத்தார். அதே போல் உபாகமம் 7:11 வாசித்தா, இயேசு அந்த யெகோவா தேவன், நான் உங்களுக்கு இன்று கட்டளையிடுகிற கற்பனை கட்டளைகளை கைக்கொள் என்று உபதேசம் பண்ணுகிறார்.
சீனா மலையில் மோசேஸுக்கு 10 கட்டளைகளை கொடுத்து அனுப்பினார். மற்றும் கட்டளை எப்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை விவரித்து காட்டி பல சம்பவங்களை நிகழ்த்தி இருக்கிறார். ஆனால் அவங்க அதை கடைபிடிச்சே தீரணும், இல்லைன்னா இல்லைன்றார். யூஸ் இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய விருத்த சேதனம் உலக பிரகாரம் அல்ல, செவியில் விருத்த சேதனம். என் சத்தியத்தை நீ கேட்டு நடக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய இறுதியும் விருத்த சேதனத்தில் இருக்க வேண்டும். உன்னுடைய வாய் முறுமுறுக்காதபடிக்கு விசுவாசி அறிக்கை செய்யும்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்றால் முழுமையாய் கடைப்பிடிங்க அப்படின்னு அந்த பழைய ஏற்பாட்டில் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறாரு. புதிய ஏற்பாட்டில் பவுல் எப்போ சவுல் பவுலாய் மாறி உடித்து செய்யும்போது அந்த விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, அந்த நியாயப்பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் வைக்கும் பொழுது அதுவே நம்ம நீதிமானாக மாற்றி நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அது தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதித்து போஜனம் பண்ணுங்க பானம் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த வழிமுறையில் தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகுது. அதான் இயேசுரா மன்னாவை புசித்து மரித்து போனாங்க. ஆனால் என்னுடைய அப்பத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறவனுக்கு மரணம் இல்லை, நித்திய ஜீவன் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த உபதேசத்தின் பிரகாரம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அது பரலோகத்துக்கு போகும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் சகல ஜனங்களுக்கு என்னை பற்றி சொல்லுங்கள், சுவிசேஷத்தை சொல்லுங்கள், சீஷராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்கன்றாரு. ஆனால் என் உபதேசத்தை கை கொள்ளும்படி அவங்களுக்கு சொல்லுங்கன்றார். அதுதான் மெயின். ஞானஸ்தானத்தில் கூட இல்லை. ஏன்னா அது எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு தவறிடுறாங்க பழைய ஏற்பாட்டு போல். ஆனால் அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய மெய்ப்பொருள். அதனால் அவர் அந்த உபதேசத்தை அவர் கற்றுக் கொடுக்குறாங்க. நீ உபதேசத்தை என்ன பண்ண, நீ கை கொள்ளு, அதுக்காக நீ போதனை பண்ணுன்றார். 12 சீஷர்களை அழைத்தது போதனம் பண்ணுவதற்காகத்தான். அதான் பவுல் சொல்கிறாரு, சாப்பாட்டு விஷயத்தில் பிரச்சனை வரும்போது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கெல்லாம் வேண்டாம், இது நாங்கள் ஜெபத்திலையும் வேத வசனத்திலையும் போதிப்பதில் தரித்திருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு 6 பேரை தேர்ந்து கொண்டு அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்தா விசாரிப்பாங்க. அது உலக பிரகாரமான ஆகாரம். ஆவிக்குரிய ஆகாரம் என்பது வேத வசனத்தை தியானிப்பது, வேத வசனத்தை துதிப்பது. அதான் அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, சகல பரிசுத்தவான்களுக்கு ஜெபிக்க கடமைப்பட்டுக்கிறோன்றார். நம்ம என்ன பண்ணுறோன்னா, வாங்க ஜெபம் பண்ணுறோன்னு கூப்பிடுகிறோம். பல வழிகளிலே கூப்பிடுகிறோம். 24 மணி நேரம் ஜெபம், கோபுரம் இருக்குது, விண்ணப்பம் பண்ணுங்க கொள்ளுங்கன்னு. அது தவறான ஒரு உபதேசம் தான் நான் சொல்கிறேங்க. ஏன்னா பரிசுத்தவான்களுக்கு ஜெபிக்க கடமைப்பட்டுக்கிறது நம்ம. அப்படி கடமைப்பட்டு இருக்கும் பொழுது மற்ற ஜபத்துக்கு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்காக கதறி கண்ணீர் விட்டு என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டியது தான் நம்முடைய கடமை. அந்த ஜபம் இருக்கும்போது சகல பரிசுத்தவான்களுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்கணும். எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுங்க. தீமைத்தில் சொல்கிறாரு, எல்லாருக்காக ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. நான் ஜெபம் பண்ண கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிறார். அதுக்காக வாங்க நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சகல ஜாதி ஜனங்க மனுஷருக்கு ஜெபம் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை, பொறுப்பு. அதை ஏற்று நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டிய அவசியம். அதனால தான் சொல்கிறாரு, அவர் நமக்கு உபதேசத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லித்தான் நம்மளை ஏற்படுத்தினாரை தவிர்த்து வேறு எதற்குமே இல்லை. சில பேர் ஊழியத்தையாகட்டும் ஜப ஜீவியத்தையாகட்டும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் அந்த சாமுவேல்கிட்ட
சொல்கிறாங்க ராஜா வேணும்னு. சரி, ராஜா ஏற்படுத்திட்டார். அப்போ அந்த பிரதிஷ்டை பண்ணி லாஸ்ட்டாக அந்த முடிகிற டைமில் அதுக்குன்னு ஒரு நாளை குறிப்பிட்டு கர்த்தரை ஆராதிக்கும் போது சொல்கிறாரு, நீங்கள் கேட்ட விண்ணப்பமே தப்பு. நான் இன்று ஜெபம் பண்ணுறேன் பாருங்க, கர்த்தருடைய காரியத்தின் போது ஜெபம் பண்ணும்போது பலத்த இடி முழக்கம், மழை பெய்யுது, ஜனங்க பயந்துட்டாங்க. ஆனால் ஐயோ எப்படிப்பா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஏன் பயப்படுறீங்க? கர்த்தர் உங்களை உணர்த்தும்படி செய்தார், நீங்கள் அவருடைய உபதேசத்தை கீழ்ப்படினுன்னு தான் அதை உணர்த்துகிறார தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. பிரியமானவர்களே, அதான் பரிசுத்தவான் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அதுதான் நமக்கு கொடுக்குற எச்சரிப்பின் சத்தம். மற்றவங்க செய்கிற தவறுக்கெல்லாம் நமக்கு எச்சரிப்பு இல்லை. நமக்கு வேண்டிய எச்சரிப்பு, நீ இன்னும் பரிசுத்தமாக, நீ இன்னும் நீதி செய்கின்றத சத்தியத்தை தான் நம்ம கேட்டு கீழ்ப்படைஞ்சு அவருடைய பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டியது தான் நம்முடைய ஜீவத்தினுடைய ஒரு முக்கிய பொறுப்பு. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே தொடர்ந்து தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவருடைய நாமத்துக்கு எப்படி புறஜாதி மக்களை உபயோகப்படுத்துகிற என்பது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த எகிப்து எவ்வளவோ நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அதை நினைக்கிறார் ஆண்டவர் கூட. அதனால தான் இந்த மாதிரி உபதேசம் கொடுக்குறார். அவனை அருவருக்காத, அற்பமாக எண்ணாத, அந்நியரை நீ ஒடுக்காத, நீயும் பரதேசி, நீயும் இப்படி இருந்தவ, அந்த நாட்டில் அப்படி தனியாக வாழ்ந்த நினைவுகள். அவன் உன்னை ஆதரித்தான், நீ அதே போல் ஆதரிக்கணுன்றார். அவங்க நம்மளை அரவணைச்சாங்க, அதே போல் நீயும் அரவணி. அவங்க உன்னை ஆசீர்வதிச்சாங்க, நீயும் ஆசீர்வதி. அந்த லசன் அந்த எகிப்தை வச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறார். ஆராதனை பண்ணு. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஏற்கனவே இது ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம் எகிப்து என்ற தலைப்பில் வேத படமாக. ஆனால் இது ஒரு முன்னுரையாக இப்போ மீனமாக அது தொடர்கிறோம். ஆனால் ஒரே தலைப்பு என்னன்னு கேட்டால், புறஜாதி மக்களை தேவனுடைய கரத்தில் அவர் எடுத்து உபயோகப்படுத்துகிற விதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மையாகவும் ஆசீர்வாதமாக இருக்கவும், கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிமையை உண்டாக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை நாம் தொடர்ந்து இந்த தலைப்பின் கீழே சில பகுதிகளை பதிவாய் நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.